ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தன் இளம்பிறை போலும் மேய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளும் செய்யும் மனிதானும் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சிலங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரிவர்த்தனைகள் எந்தெந்த கிரகங்கள் பரிவர்த்தனையானால் எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது சூரிய பகவானும் சனி பகவானும் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன் கொடுக்கும் அப்படின்னா, பரிவர்த்தனை இதை எப்படியா பார்ப்பது எப்படி பரிவர்த்தனை அப்படின்னா, கடகம், அதாவது கடகம் இல்லை, கும்பமும் மகரமும் இந்த இரண்டு ராசிகளிலே சூரியன் இருந்து சனி பகவான் சிம்மத்தில் இருந்தால் இது பரிவர்த்தனை யோகம் என்று கூறுவார்கள். இப்படி இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் ஜாதகனுக்கு அப்படின்னா, கலை கூத்தாடிகளை உருவாக்குகிறது என்று கூறுகிறது. மேடை பேச்சுக்கள், வேஷம் போடுவது, கூத்தாடுவது, இந்த ஒரு திறமையான செயல்கள் அந்த ஜாதகர்களுக்கு, அதாவது இந்த சூரியனும் சனியும் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகர்களுக்கு அந்த திறமை உண்டு அப்படின்னு சொல்லுது. அதே போல ஒரு சில ஜாதகங்களுக்கு தந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு இருக்கும். எப்படி எந்த விதம் அப்படின்னா, திடீர்னு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு மகனுக்கு தெரிய வரும். அவன் ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பான். திடீர்னு அப்போ விபத்து ஏற்பட்டுருச்சு, இல்லைன்னா அங்கே எலும்பு ஒடிஞ்சிடுச்சு, கை ஒடிஞ்சிச்சு, கால் ஏதோ ஒன்று, அல்லது மரணம், அகால மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சில ஜாதகர்களுக்கு தெரிய வரும். ஏதோ ஒரு டியூட்டியில் இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, திடீர்னுட்டு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மன சங்கடமான ஒரு வார்த்தைகளை கேட்பது போல் இருக்கக்கூடியதாக இந்த சூரியனும் சனியும் பரிவர்த்தனை அடைந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. தான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் செய்து லாபமோ நஷ்டமோ ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அதை கண்டிப்பாக இந்த வேலை நிறைவேற்றி விட வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஜாதகனுக்கு இருக்காது. படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்று. எல்லாமே எதிரும் புதிருமான செயல்களாகவே இந்த சூரியனும் சனியும் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகங்கள் செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம். தான் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்னொருவரை பாதிக்கப்படாமலே இருக்கும் என்று எண்ணி சில செயல்கள் இவர்கள் செய்வார்கள். சொன்னாலும் புரியாது. ஆனால் அந்த செயல்களின் மூலமாக இவர்கள் பின் விளைவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள். ஏன்னா நான் செய்கிறது கரெக்டு தான், இது சரிதான், நாம் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம், இதில் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி எண்ணி செயல்படுவாங்க. அதன் மூலமாக அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள நுழையும். அப்போ சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த பரிவர்த்தனையானது ரிஷிபம், மிதுனம், விருச்சகம், தனுசு, கும்பம் போன்ற லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்களையே இந்த சூரியனும் சனியும் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகங்கள் சுபத்தன்மை பெறுகிறது. ஆனாலும் செயலாலும் தொழிலாலும் உள்ளத்தாலும் மனதாலும்
இவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. ஏன்னா ஒரு வேலை செய்வாங்க, அது ஈடேறாது. ஒரு 80% 90% போய் அதில் நிற்கும். அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த முடியாது. இந்த மாதிரி நிறைய ஜாதகர்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் அது தடங்கலாக ஏற்பட்டு நின்றுடும். அந்த தொழில அந்த வேலை ஏதோ ஒன்று நின்றுடும். அப்போது முன்னெச்சரிக்கை அதிகம். இந்த சனியும் சூரியனும் பரிவர்த்தனை அடைந்தவர்களுக்கு முன்னெச்சரிக்கை தேவைப்படுகிறது. வணக்கம்.